உங்களில் அவனவன் தங்கள் கண்களினால் நோக்கின அப்ப அவரவர் தங்கள் கண்களினால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாது இருப்பீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அப்ப ஆண்டவருக்கு அருவருப்பானது. அப்ப ஆண்டுடைய சமூக காரியத்தை விட்டுட்டு அருவருப்பான காரியங்களை நம்ம பாத்தீங்கன்னா செஞ்சோம்னு சொன்னா, அப்ப எகிப்தினுடைய விக்கிரங்களால நரகலான விக்கிரங்களை நம்ம அதன் நிமித்தமா நம்ம என்ன செய்யக்கூடாது, தீட்டுப்படுத்த கொள்ளக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அப்ப விக்கிரங்களால அப்ப நம்ம தள்ளிவிட வேண்டியதை நாம் தள்ளிவிட வேண்டும். அதனால ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை நம்ம வெறுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இப்ப சொன்னா ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கலாம். அப்ப எரேமியா புத்தகத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, 15ஆம் அதிகாரம் எரேமியா 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் சொன்னா, எரேமியா 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதனால இப்ப சொன்னா, அப்ப நம்மளை பார்த்து ஆண்டு சொல்றாரு, அப்ப நம்ம ஆண்டை விட்டு நம்ம என்ன சொல்றாரு, நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய். அப்ப நம்ம ஆண்டை விட்டு ஆண்டுடைய சமூகத்தை விட்டு ஆண்டுக்கு பிரியமில்லாத நம்ம எந்த காரியத்திலும் எந்த விதத்திலும் நம்ம செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க சொல்ற, நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமா நான் நீட்டி. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவருடைய சமூகத்தை விட்டு அவரை விட்டு நம்ம பல இடங்கள்ல கண்ட இடங்கள்ல நம்ம பலி செலுத்ததோ, கண்ட இடங்களுக்கு தேவனுக்கு பிரியம் இல்லாத வேண்டாத ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் முற்றிலும் நம்ம அருவருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி அருவருக்காம அவரை விட்டு நம்ம பின்வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பின்மாற்றம் எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, அவருடைய சித்தத்தை செய்யாம நாம நம்ம உலக சித்தத்தை நம்ம சுய சித்தத்தை செய்யறதெல்லாம் அவரை விட்டு விலகுவதற்கு அடையாளமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றாரு, என்னை விட்டு நீ பின்வாங்கி போனாய், ஆகையால் நீ என் கையை உனக்கு விரோதமா நான் நீட்டி உன்னை அழிப்பேன், நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நம்ம பின்வாங்கி நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம ரட்சிக்கப்படுறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்படுறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டு கூட இன்னும் வெத்தலை பாக்கு, இன்னும் ஆன்ஸ், இன்னும் பொறி, இன்னும் கட்டக்குச்சி, இன்னும் சாராயம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு விருப்பமில்லாத வேண்டாத காரியங்கள். சீட்டாட்டம், இதுல வேற சீட்டாட்டம். அதனால இப்படிப்பட்ட அருவருப்புகள், தேவன் அருவருக்கிற அந்த அருவருப்புகள் எல்லாம் நம்ம செய்யும் போது கர்த்தரை விட்டு பின்வாங்கிறதுக்கு அடையாளமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றாரு, அப்படி நம்ம பின்வாங்கி போனா கடவுளை விட்டு என் கையை உனக்கு விரோதமா நான் நீட்டுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, அப்படி நீட்டி உன்னை அழிப்பிடன்னு சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் பொறுத்து பார்ப்பார். ஆமென் சொல்லுங்க. நம்ம செய்யறத செஞ்சுட்டே இருந்தாருன்னா கம்முன்னு இருக்க மாட்டார். ஆமென். நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் பாத்தீங்கன்னா நமக்கே கூட சில நேரத்துல பொறுமையா இருக்கிறோம், இல்லைன்னா நம்ம கோவப்படுறோம். அப்ப அது போலதான் கடவுளும் கூட. ஆமென் சொல்லுங்க. அதனால அவர் சொல்றாரு, பொறுத்து பொறுத்து நான் இளைத்து போனேன், என் கையை உனக்கு விரோதமா நான் நீட்டுவேன், என்னுடைய சித்தத்தை என்னை விட்டு நீ பின்வாங்கி போனா அப்படின்னு சொல்றாரு. நம்ம எந்த விதத்துல பின்மாற்ற ஜீவியம் நம்மளுடைய வாழ்க்கையில வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பேதுரு இயேசுவோடு கூட இருந்தவன் தான். அப்ப ஆண்டு சொன்னாரு, அப்ப சொன்ன, இன்றைக்கு நீ சேவல் கூருக்கு முன்னாடி 3 முறை என்னை மறுதளிச்சிருவனாரு. ஆனா அவன் சொன்னான், நான் எல்லாரும் வீட்டு போனா கூட நான் மட்டும் போகவே மாட்டேன். எந்த மனுஷன் சொன்னானா அவனைதான் கரெக்டாக பிடிச்சார். ஆமென் சொல்லுங்க. ஆனா அவன் சொன்னான். ஆனா ஆண்டு சொன்னாரு, இன்றைக்கு சேவல் கூறதுக்கு முன்னாடி 3 தடவை என்னை மறுதளிச்சிருப்பார். ஆண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சான், அவன் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சான். ஆமென் சொல்லுங்க. ஆனா சொன்னா அதுக்கு பிறகு தன் தவறை உணர்ந்தான். தவறை உணர்ந்து மனங்கசந்து அழுதான் என்று சொல்லி லூக்கா 22ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப அது போல நம்ம பின்மாற்ற ஜீவியம். அப்ப மறுபடியும் நம்ம மனம் திரும்பணும், நம்மளுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ளணும். அதை செய்யறதவே நம்ம திரும்பி திரும்பி செஞ்சிருந்தா கர்த்தருடைய கை நமக்கு விரோதமாக என்ன பண்ண நீட்டப்பட்டுரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நினிவேனுடைய மக்கள் 40 நாள் தான் கெடுவு. அந்த ஜனங்களுடைய பாவங்களா தேவ சமூகத்துல எட்டிருச்சு. அதனால 40 நாள் கெடு வச்சிட்டார். ஆனா ஒரு தருணம் கொடுக்கிறார் ஆண்டவர். நினிவேவுக்கு யோனாவை ஆண்டவர் அனுப்பி அந்த ஜனங்களை சரிப்படுத்துறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி அனுப்பிடுறாரு.
ஆனா அவன் வந்து என்ன பண்றான், சாக்கு போக்கு பண்ணிட்டு அந்த ஜனங்கள் எல்லாம் வந்து ராட்சதர்கள், அதனால நம்ம ஒருத்தன் போய் சொன்னா அவங்க எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு இவன் நினைச்சுக்கணும். அப்படி நினைச்சிட்டு இவன் வந்து என்ன பண்றான், நினிவேக்கு பதிலா தர்சீசுக்கு போனான். ஆனாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த கடல் கொந்தளிப்பெல்லாம் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஆனா எல்லாத்தையும் அந்த பிரயாணத்துல இருந்தவங்க எல்லாம் பாருங்க, அவங்களுடைய மூட்டை முடிச்சுகள் அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி கடல்ல போட்டாங்க. ஆனா வந்தது யாராலதான் அந்த காரியம், யோனாவனாலதான் அவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். ஆனா கடைசியா அந்த காரியத்தை வந்துட்டு நினைவு கொண்ட பிறகு இதை முன்னே சொல்லியிருந்தா நாங்க எங்க பொருளெல்லாம் பத்திரமா நாங்க வச்சிருந்திருப்போம்பா அப்படிதான் நினைச்சிருப்பாங்க இல்லையா? ஆமென் சொல்லுங்க. கடைசியா அதுக்கு அடுத்தது பாருங்க, ஆண்டவர் பாருங்க அந்த மீன் வயிற்றுல மீனுக்கு கட்டளை கொடுக்கிறார், இவன் மீன் தூக்கி கடல்ல போட்டுருக்க, உங்களுக்கு கடல் அமைதியா போயிட்டு அப்படின்றான். ஆனா அவன் சொல்லுவான்னு தெரியும் ஆண்டவருக்கு. ஏன்னா அவருடைய சங்கீதம் 139 5வது வசனம் சொல்றாரு, நம்முடைய நாவில சொல் பெறுவதற்கு முன்பாகவே அவர் அறிஞ்சு வச்சிருக்கார். ஆமென் சொல்லுங்க. அதனால அப்ப பாருங்க, ஆண்டவர் வந்து இவன் இதை சொல்ல போறான்னு தெரிஞ்சு ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு மீனுக்கு கட்டளை கொடுக்குறா, அந்த மீனுக்கு இருக்கு படிஞ்சு கரெக்டா போய் என்ன பண்ணுது, அவனை எப்ப தூக்கி போடுவாங்களோன்னு காத்துட்டு எதிர்பார்த்துக்குது. அழகா போட்ட உடனே அழகா முழுங்கிட்டு போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. 3 நாள் பாருங்க அந்த ஊழியக்காரனை சுமக்குது. 3 நாள் குடிக்கல புசிக்கல, இலை எடுக்க முடியல, ஊழியக்காரனை தாங்குது. ஆமென் சொல்லுங்க. தியாகம் பண்ணி உபாசம் பண்ணிக்குது. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பிறகு பாருங்க, அப்ப சாதாரணமா கையை தொட்டாவே மீன் நாத்தம். ஆனா மீனின் வயிற்றிலிருந்து போய் என்ன பண்றான், கூப்பிடுறான், தேவனை நோக்கி கூப்பிடுறான், முறையிடுறான். இப்ப அங்கிருந்து கூப்பிட்ட பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்பயும் கேட்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. கூப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்தது பாருங்க, அந்த குரலை கேட்ட பிறகு, அந்த சத்தத்தை கேட்ட பிறகு ஆண்டவனை போய் மீனுக்கு கட்டளை கொடுக்குறாரு. மறுபடியும் அந்த மீன் போய் கரையில கக்க சொல்லுது. அவன் நினிவேனுடைய அந்த எரிகோ தர்சீசனுடைய கரையில போய் கட்டியிருந்தா மறுபடியும் அப்படியே ஓடி போயிடுவான். நினிவேனுடைய எல்லையில போய் கக்கிருச்சு. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பிறகு அவன் தப்ப முடியல. அதனால போய் ஒரு நாள் தான் போய் சொன்னான். சொல்லிட்டு 40 நாளுக்கு கணக்கு எண்ணுங்கிறான். 40 நாள் அழிச்சிருவன்னு ஆண்டு சொல்லிட்டு அந்த பட்டணத்தை அப்படின்னு கணக்கு எண்ணிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஆனா அந்த ஜனங்கள் ஒரு நாள் கேட்ட அந்த பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினாங்க. அவங்க தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. ராஜா அரண்மனை முதல் சாதாரண மக்கள் வரைக்கும் ஆடு மாடு முதற்கொண்டு மேயல, புசிக்கல, எதுவுமே பண்ணல, தண்ணி குடிக்கல. 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தியாகம் பண்ணாங்க. அர்ப்பணிச்சு ஆண்டவர் நோக்கி முறையிட்டாங்க. தேவன் செய்யாத தீங்க செய்யாதபடிக்கு மனம் மாறிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய பின்மாற்ற ஜீவியம் நம்ம வந்துட்டு எச்சரிப்பு கர்த்தர் கொடுக்கிறாருன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், நம்ம மனம் திரும்பி அவர் பட்சத்துல நம்ம திரும்பி வரும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாலமோன் பாருங்க, சாலமோன் 1 ராஜாக்கள் புத்தகத்துல 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் போது, அந்த 1வது வசனத்திலே 3வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அவள ஆண்டவர் வந்து சாலமோன் கிட்ட சொல்லிட்டார், 3 முறை எச்சரிப்பு கொடுக்கிறார். ஆனா வந்து ஆண்டவர் வந்து நீ அந்நிய பெண்களோட ஐக்கியம் வைக்காத, ஆசை வைக்காதுன்னா. ஆனா அந்நிய பெண்களோட ஆசை ஐக்கியம் அங்கதான் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர் ஐக்கியம் எல்லாம் வந்து உலக மக்கள்கிறது அதிகமான ஐக்கியம், குடிக்காரங்கிறது ஐக்கியம், வெத்தலை பார்க்க பீடி சிகரெட் குடிக்கிறவங்கிறது ஐக்கியம், சீட்டாடுக்காரங்கிறது ஐக்கியம். யாருக்கிட்ட அதிகமா நம்ம ஐக்கியம் வைக்கிறோமோ அவங்க வழியில நம்மளை திருப்பி கொண்டு போயிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. சில சொல்லுவாங்க, அதனால இவங்க போட்டு அவங்க கல்யாணம் பண்றோம், நாங்க இந்தியாவில தான் கல்யாணம் பண்றேன், அவங்க போன யாரு திருப்பிக்காங்க சொல்லுங்க. அதுக்கு ஒரு அடையாளம் சாலமோனே. இந்த ராஜாக்கள் புத்தகம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல அவங்க சொல்லப்படுது. ஆண்டு சொன்னாரு, அந்நிய பெண்கள்கிட்ட ஆசையம் வைக்க கூடாது, ஐக்கியம் வைக்க கூடாது. ஆனா அந்நிய பெண்கள்கிட்ட ஆசையம் வச்சா ஐக்கியம் வச்சோம்னா இதனால வந்த விளைவு வந்து சொன்னா அந்த 7வது வசனம் சொல்லுது, அந்த பெண்கள் வந்து அவனுடைய மனைவிகள் வந்து என்ன பண்ணாங்களாம், சாலமோனுடைய அவனுடைய இருதத்தை வலிவு போக பண்ணிட்டாங்களாம், இருதத்தை திருப்பிட்டாங்களாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வந்து செய்ய வேண்டியதை சரியா நம்ம செய்யணும். ஆமென் சொல்லுங்க. பொறுமையா காத்திருந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்ற ஒரு துணையை கர்த்தருடைய பிள்ளைகளைவே கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நம்ம அவசரப்பட்டு முடிவெடுத்தோம்னா நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கலாம், பின்னாடி வந்துட்டு அதனுடைய விளைவுகளை அது வேற மாதிரி இருக்கும். அதனால ஆண்டவர் விட்டு நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. நம்மளும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கு நல்வழி கற்றுக் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சாலமோனை பின்மாற்ற ஜீவித்துல கொண்டு போனது பாருங்க, ஆண்டவருக்காக ஒரு தங்க கோயிலை கட்டினவன் தான் இந்த சாலமோன். ஆனா அவங்களுடைய மனைவிகளுக்காக, அவங்களுடைய மனைவியுடைய விருப்பத்துக்காக, அவங்களுடைய மனைவிகள் வணங்குற அந்த கோயில் அவங்களுக்காகவும் அந்த கோயிலை கட்டினானோ. அதனால கர்த்தர் அவனை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அவனுடைய ராஜ்யபாரமே பிடுங்கப்பட்டுச்சு. அதனால நம்ம எந்த சூழ்நிலும்
சாலமோனுடைய அரசாட்சி ஆரம்ப காலம் ஓஹோன்னுச்சு. ஆனா முடிவு பரிதாபமா போயிடுச்சு. நம்முடைய முடிவு பரிதாபமா ஒரு நாளும் போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்தோம், எப்படி நம்ம தேவனை சார்ந்து நம்ம நடந்து கொண்டோம், நம்ம எப்படி ஆண்டவர் துதிச்சோம் செஞ்சோம் அப்படின்றது முக்கியம் இல்ல. கடைசியில நம்முடைய முடிவு வரத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அதுதான் தேவராஜ்யத்துக்கு போமா நரகாக்கினுக்கு போமான்றது நம்முடைய வாழ்க்கை தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாப் ராஜா, ஆசா ராஜா பாருங்க, 2 நாளாகமும் 2 தினத்துல 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த ராஜா ஆசா ராஜா கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்தான். ஆரம்பத்துல ஆண்டவருக்கு செம்மையானதை செய்தான். 14ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கிறோம். அந்த 2 நாளாகவும் 14:2 வாசிக்கிறோம். அவன் நன்மையும் செம்மையமானதை செய்தானா. அந்த 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தரை தேடுவதற்கு ஜனங்கள் எல்லாம் ஏகோபித்து கடவுளை தேடத்துக்கு மூலாதாரத்தை ஏற்படுத்தினான். கடவுளை சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு 13வது வசனம் சொல்றது 15:13 அந்த சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் அவனை அழிக்கணும்னு சொல்லி அவன் ராஜா கட்டளை கொடுத்தான். அவ்வளவு ஒரு தீவிரமா இருந்த ராஜா அந்த ஆசா ராஜா. ஆனா கடைசியா 16ஆம் அதிகாரத்துல வரும்போது ஆசா 10 வருஷம் அவனுடைய ராஜ்யம் அமெரிக்கானிச்சான். தேசத்துல எங்கும் யுத்தம் இல்லை, அவ்வளவு ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா ராஜா. ஆனா கடைசி ஆசா கர்த்தரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவன் காலில் ஒரு வியாதி வந்துச்சு. அந்த வியாதியில கர்த்தரை தேடல, பரிகாரிகளை தேடினானாம், டாக்டர்களை தான் தேடினானாம். அதனால கடைசியா அவனுடைய வாழ்க்கை என்ன ஆச்சுன்னா அந்த வியாதியோடயே மரிச்சு போனான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி நாம அப்படி இருக்கக்கூடாது. அதனால நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம பேதுரை போல, சாலமோனை போல, ஆசா ராஜாவை போல நம்ம பின்மாற்ற ஜீவிதத்துல போயிடக்கூடாது. கர்த்தரையே முழு இருதத்தோடும் முழு ஆத்துமோடும் முழு பலத்தோடும் முழு மனத்தோடும் அவரை உறுதியா நம்ம பற்றி பிடித்துக் கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் அருவருக்கிற காரியங்களை நம்ம அருவருக்கணும். அதனால சொல்றார், நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை நான் அழிப்பேன், நான் பொறுத்து இழைத்து போனேன் என்று சொல்றார். அதனால நம்ம இப்ப ஆண்டவர் ஒரு லிமிட் வச்சிருக்கார். நம்ம அந்த எல்லையை மீறணும்னா அது கடவுளுடைய கை நமக்கு விரோதமா தான் இருக்கும். நம்ம எவ்வளவுதான் குட்டியாகாரம் போட்டு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் அருவருக்கிற அருவருப்புகளை நாம் என்ன செய்யணும்? அகற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப தள்ளிவிட வேண்டிய அருவருப்புகளை அதாவது எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்துல, எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, அங்க சொல்லும் போது அவர் சொல்றாரு, வாசிக்கலாம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அங்க சொல்றாரு, உங்களில் அவரவர் தங்கள் கண்களுக்கு நேராக அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகத்தின் நரகலான விக்கிரங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாது இருப்பீர்களாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்ப பாருங்க, எனக்கு விரோதமா தண்டகம் பண்ணினாங்க சொல்றாரு. ரெண்டு நிலையா மாற்றாங்களாம். அவர் சொல்லிட்டு சொல்றாரு, எந்தகம் பண்ணினார்கள், அவரவர் தங்கள் கண்களினால் நோக்கின அருவருப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரங்களை விடாமலும் இருந்தார்கள். என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற, ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு புறப்பட பண்ணி. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவர்களே ஆண்டு கிருபை செய்தாராம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேல் புத்தகத்தை எசேக்கியேலுக்கு அடுத்து தான் தானியேல் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, அங்க என்ன சொல்றா, 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். இப்போ அவர் சொல்றாரு, சொல்லிட்டு, தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததனால். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சாத்ராக், மேசாக், ஆபத்நேகோ 3 பேரும் அந்த 17-18வது வசனத்துல வாசிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பி வைக்க வல்லவரா இருக்கிறார்.
அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காம போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நித்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கே தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு உறுதி இருந்துச்சு. அந்த உறுதியை பார்த்து ஆண்டவர் அவங்களை என்ன செய்தாரு? விடுதலை ஆக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. 7 மடங்கு சூடாக்கினாங்க. ஆனாலும் கூட அந்த அக்கினி சூளையை 7 மடங்கு சூடாக்கினாலும் கர்த்தர் அதுல இருந்து அவங்கள 3 பேரை காப்பாற்றினார். அந்த ராஜா சொல்றாரு பாருங்க 28வது வசனத்துல, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் நேச்சார் வசனத்தை சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஒரு அந்நிய ராஜா ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துறார். ஆமேன். அது சொல்லி சொன்னாரு, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர, சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோ அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததுனால அவர் தம்முடைய தூதனை அனுப்பிய தம்முடைய தாசர்களை விடுவித்தார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ராஜாவுக்கு கூட கட்டளைக்கு பயப்படல. ஆனா ஆண்டவர் கர்த்தரை மட்டும் நம்பியிருந்த அவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கிறவர். இன்னைக்கு அவரை மட்டும் சார்ந்து வாழ்கிற உங்களையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஆமேன் சொல்லுங்க. எபிரேயர் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, அப்படின்னா மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்னா 11ஆம் அதிகாரம் முழுவதும், அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாச பட்டியல். ஏனோக்கு, ஆபேல், ஆகவே நோவா, ஆகவே ஆபிரகாம், ஆகவே ஈசாக்கு, யாக்கோபு, அப்படி விசுவாசத்துல வந்துட்டு எப்படியெல்லாம் ஜெயிச்சாங்க. கிதியோன், பாராக், சிம்சோன், யப்தா, தாவீது, சாமுவேல், இப்படிப்பட்டவங்க எல்லாரும் வந்துட்டு இப்படி ஆண்டவருக்காக விசுவாசத்துல உறுதியா நின்று ஜெயம் எடுத்தவங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த விசுவாசத்துல எப்படி எல்லாம் அவங்க ஜெயம் எடுத்தாங்கன்றத குறித்து இந்த 11ஆம் அதிகாரம் முழுசும் சொல்லப்படுது. அதனாலதான் அவங்க 12ஆம் அதிகாரத்தை தொடங்கும் சொல்றாரு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற நம்ம பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாரமா இருக்கிற நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நம்ம என்ன செய்யணும்? தள்ளி விடணும்னு சொல்றாரு. ஆமேன் சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு கீழே சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையா ஓடணுமா. ஆமேன், அல்லேலூயா. இப்படி நம்ம ஓடி நாம் கர்த்தரை விசுவாசிக்கிற நீங்கள் அந்த அருவருப்பான விக்கிரங்கள் எல்லாம் தள்ளிவிட்டு நீங்க இன்னைக்கு நீங்க பிரியமா, ஆண்டுக்கு பிரியமா அவரை சார்ந்து நம்ப நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய பாவத்தை வந்துட்டு விட்டு, ஆகவே பாவத்தை தள்ளி விட்டு அவ விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறமா இருக்கிற இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையா ஓடணும்னு சொல்றார். அப்ப பாவத்தை விட்டு என்ன பண்ணோம்? அப்ப தள்ளி விடுறதுக்கு உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? நல்லா யோசித்து பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ராஜாவின் கட்டளை கூட தள்ளி விட்டு பரம தேவனுடைய கட்டளைக்கு அவங்க என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொண்டாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. நாமும் கூட அந்த தேவனுடைய ராஜாவினுடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அப்படி நம்ம ஆண்டுடைய பிரியமா நம்ம வாழுவோம்னு சொன்னா, அருவருப்பான காரியங்கள் எல்லாம் அகற்றி விட்டு தேவனுக்கு பிரியமா நம்ம வாழுவோம்னு சொன்னா கர்த்தர் நம்மையும் விடுதலை ஆக்குவார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தாமே அந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேலையில கூட இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நாங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேலையில கூடி வந்த ஒவ்வொருவருக்காக நாங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒரு நாள் பின்வாங்கி போய் ஆண்டவருடைய கத்தாவே துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம பின்வாங்கி போய் ஆண்டவே உங்களுடைய கரம், ஆண்டவே உடைய கரம் அவங்களுக்கு விரோதமா நீட்டிவேன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்களை அழிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, அப்படி அழிக்கப்படாதபடிக்கு பாதுகாக்கப்பட உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய விருப்பத்தை அறிந்து செயல்பட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் உமக்குள்ளே நிலைத்திருக்க நீங்க கிருபை தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க திடப்படுத்தும், பலப்படுத்தும். நரகலான அந்த விக்கிரங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே, நரகலான அந்த ஆராதனைகளை, அந்த விக்கிரகமான அந்த கிரிகளை விட்டு உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு ஆண்டவரே மனம் திரும்பி உம்மை மட்டுமே பின்பற்றி வர உடைய பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை பாராட்டும்படி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை திடப்படுத்தும், பலப்படுத்தும், விசுவாசத்துல உறுதிப்படுத்தும். பரிசுத்தமாய் ஓய்வு நாளை ஆசரிக்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவரை ஊண்டி தள்ள கர்த்தர் கிரியை செய்யும்படி நாங்க ஜெபிக்கிறோம்.
வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தனித்தனியாய் பேப்பராய் கறந்துட்டு ஆசீர்வதிப்பதாக. உங்களுடைய சமாதானம் ஆண்டவரே அவங்களுக்குள்ள தங்கி தாபரிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். அன்னைக்கு நினிவே மக்கள் ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே உண்மை நோக்கி முறையிட்டதுனால அவங்க ஆண்டவரை துதிக்கிறங்க தாவே அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவங்க செய்ய நிறுத்த தீங்க செய்யாதபடிக்கு நீங்க மனம் மாறினீங்க ஆண்டவரே. அப்படி இன்றைக்கு ஆண்டவரே மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாய் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே தங்களை அர்ப்பணிக்கிற, தங்களை ஒப்பு கொடுக்கிற, தங்களை கீழ்ப்படுத்துகிற எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தங்களுடைய ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத ஆண்டவரே வேண்டாத விருப்பமில்லாத காரியங்கள் இருக்குதோ அந்த காரியங்களை எல்லாம் அருவருப்பெல்லாம் தூக்கி எரிஞ்சு விட்டு உண்மையை சார்ந்து உண்மையை நம்பி உண்மையை மாத்திரமே பிரியப்படுத்தி உண்மையை எல்லா இடங்களிலும் உயர்த்தி காண்பிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அப்படியே ஆசீர்வதித்து நீங்க உயர்த்தும்படி நாங்க ஜெபிக்கிறோம். மலை மேல இருக்கிற பட்டணம் அது ஒரு நாளும் மறந்திருக்க மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கு துதிக்கிறோம். அப்படி அன்றைக்கு துதிக்கிறோம். ஒரு மலை மேல உள்ள குன்றுகளை போல உங்களுடைய பிள்ளைகளை எடுத்து உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். உண்மை ஆண்டவரே இந்த பூமியில கடைசி இந்த காலங்கள்ல ஆண்டவரை துதிக்கிறங்க தாவே வழி விலகி போய் கொண்டிருக்கிற காரியங்களை நாங்க பாக்குறோம். ஒரு நாள் உங்களுடைய அன்பை விட்டு உங்களுடைய சத்தியத்தை விட்டு கீழ்ப்படிஞ்சு போய்விடாதபடிக்கு ஆண்டவரை தா உமக்காக வாழ்ந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் அன்று ஒவ்வொருவரையும் நீங்க உருவாக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். குடும்பமாய் ஆண்டவரே யோசுவா சொன்னதை போல நானும் என் வீட்டாரம் என்று கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படி உண்மை மாத்திரமே சேவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. அன்னைக்கு கொர்நேலியோ ஆண்டவரே தேவனுடைய வீட்டாரோ அனைவரோடும் கூட தேவ பக்தி உள்ளவனாய் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமானவனாய் தேவ பக்தி உள்ளவனாய் தேவனை ஆராதிக்கிறவனாய் எப்பொழுதும் உண்மை துதித்துக் கொண்டிருக்கிறதை போல ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் அப்படி துதித்துக் கொண்டிருக்க கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிரியேசங்க நாமத்தை மையப்படுத்தும். இந்த வாரம் முழுவதுமாய் உடைய பிரசனத்தினாலும் மகிழ்வினாலும் ஆட்கொள்வீராக. இந்த நாட்கள்ல ஆண்டவரை துதிக்கிறங்க தாவே சோதரிக்கிறோம். கடந்த நாட்கள்ல ஆண்டவரை கர்த்தாவை துதிக்கிறோம். இந்த தமிழகம் பாண்டிச்சேரியில ஆண்டவரே நடந்த தேர்தலுக்காக நாங்க துதிக்கிறோம். அதுல ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானவர்களை நீங்க தேர்ந்தெடுக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. இன்னும் 6 கட்டங்கள்ல ஆண்டவரே அந்த தேர்தல் நடக்க போகிற இருக்கிற அதுலயும் கூட கர்த்தருடைய கரம் இருந்து ஆண்டவரை துதிக்கிறங்க தாவே நல்ல தலைவர்களை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். சரியான ஆட்களுக்கு சரியான ஆண்டவரை துதிக்கிறோம். பிள்ளைகள் ஜெபித்து ஆண்டவரை யாருக்கு ஆண்டவரை தீர்மானிக்க அந்த சித்தம் வைத்திருக்காங்களோ அந்த ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவரை ஜெயம் என்று சொல்லி ஆண்டவரை அவங்களை முத்திரைக்கிற அந்த பிள்ளைகளை அவங்களை ஆண்டவரை கர்த்தாவை துதிக்கிற அவங்களை எடுத்து நீங்க தேசத்துக்கு ஆண்டவரை நீங்க ஆளுகை செய்யும்படி நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க கிரியேசங்க நாமத்தை மையப்படுத்தும். எங்க சபை கட்டுமான காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. இதையும் ஆண்டவரே இதுக்கு எதிராக கிரியேசைகளை எல்லா வல்லமைகளையும் எல்லா மனுஷங்க எல்லா திட்டங்களையும் இயேசுவின் நாமத்துல ஒன்றும் இல்லாம தகுதிபடியாக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் மாத்திரமே இந்த இடத்துல நிறைவேறும்படி நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். ஆண்டவரை துதிக்கிற தொடர்ந்து எல்லா தேவைகளையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்புறமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு அறிவிப்பை நான் சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை நான் சொல்லுவேன். அதுக்கு பிறகு எழுந்து போகலாம். ஆகவே நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னியமும் ஐக்கியம் வழிநடத்தணும். இன்றும் என்று சதாக்கள் நம்ம அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மள நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் பாத்தீங்கன்னா பாதியா ஏன் வாங்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதனால